அற்புதத்தை செய்ய என் ஆண்டவர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அன்று உங்கள் கண்கள் அதிசயத்தை கண்டு பூரிக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். அவன் எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்லி கொண்டிருக்கிறத என் கண்ணால பார்க்க வைக்க போறாருன்னு நம்புறவங்க மட்டும். நான் யார் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேனோ, யார் யார்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறேனோ, யார் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேனோ, என் சொந்த உணர்வுல சொல்லி இருக்கிறேன், என் குடும்பத்தில் சொல்லி இருக்கிறேன், என்னை பார்க்கிறவங்க கேட்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி இருக்கிறேன். நிச்சயமா இதை என் கண்கள் காணும். கர்த்தர் என்னை காண பண்ணுவார் நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கணும். 8வது அதிகாரம் அதனுடைய 56வது வசனம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை காதால் கேட்க பண்ணினவைகளை என் கண்களினால் காண பண்ணி மகிழ பண்ணுகிற தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்திலே அநேக அற்புதமான காரியங்களை என் கண்களிலே காண பண்ணி மகிழ பண்ண போகிறார். என் தேவன் இதை செய்ய வைக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். ஒரு வார்த்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் என்றால் ஆமென், கண்மூடித்தனமா நம்பணும். ஹல்லேலூயா. சூழ்நிலை என்னன்னு பார்க்காதீங்க. பேசப்படும் போது பேசப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய வாயிலிருந்து விழப்பட்ட வார்த்தையானால் தைரியத்தோடு நம்பி காத்திருங்கள். நம்மை மகிழ பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நேற்றைக்கு தியானித்தோம், காத்திருக்கிறவர்களை அவர் எப்படி மகிழ பண்ணுவார் என்று நேற்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். இந்த நாளிலும் பேசும்படியாய் ஆண்டவர் சமூகத்தில் இருந்த போது இந்த வசனத்தை இன்னொரு மொழிபெயர்ப்பில் அங்கே இப்படி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆபிரகாம் என்னை காண, ஆபிரகாம் என் வருகையை காண ஆசையாயிருந்து மகிழ்ந்தான். அவன் அப்படி இருந்த நம்பிக்கை வீண் போகல, அவன் கண்டு மகிழ்ந்தான். ஆமென். அவன் என்னை காண ஆசையாய் தன் பாதையிலே தன் சூழ்நிலை நடுவிலே ஆபிரகாம் எதுக்கு முதல்ல ரொம்ப ஆசைப்பட்டார்னா, என் காரியங்கள் நடக்கிறதெல்லாம் ரெண்டாவது, இந்த பாதையில கர்த்தர் இருக்கிறாரா, என் நடுவுல கர்த்தர் இருக்கிறாரா, என்னைக்கான ஆசையாய் அவன் காத்திருந்தான். வேதம் சொல்லுகிறது கண்டு களி கூர்ந்தான். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம், நான் நடக்கிற பாதையின் நடுவில் என் கர்த்தர் இருக்கிறதை காண பண்ணி என்னை களி கூற பண்ணுவார்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். அவர் இருக்கிறதை காண பண்ணுவார். ஆமென். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? என் காரியங்கள் நடக்கிறதெல்லாம் ரெண்டாவது, நான் நடக்கிற பாதையில என் கர்த்தர் என் கூட இருந்து அது எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்றவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். காரியங்கள் மாறுதலாய் முடியும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா என் பாதையில கர்த்தர் இருக்கிறாரா, என் நடுவில் கர்த்தர் இருக்கிறாரா? ஆமென். வேதம் சொல்லுகிற ஆபிரகாம் அதை கண்டு களி கூர்ந்தான். ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்து காத்திருக்க பண்ணி சில சூழ்நிலை வழியாக கர்த்தர் நடத்துகிறார் என்றால் அந்த பாதையில் அந்த காரியம் நிறைவேறுவதற்கு முன்பாக அவர்கள் கண்கள் கர்த்தர் இருக்கிறதை காணும். ஆமென். ஆபிரகாமுக்கு வார்த்தை கொடுத்து கேட்க பண்ணி கொண்டிருந்த ஆண்டவர் 18வது அதிகாரத்திலே அவர் தம்மை காண்பிக்கிறார். அவன் இப்பொழுது ஆண்டவர் தன் பாதையில் நிற்கிறதை ஆபிரகாமை பார்க்க வைக்கிறார். 18வது அதிகாரம் காலை நேரத்தில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ 3 புருஷர்கள் வந்து நின்றார்கள். தன் கண்களில் அவர் நிற்கிறதை பார்க்க வைத்தவர் 21வது அதிகாரத்தில் நன்மையை காண்பித்தார். அப்படியான ஒன்றை தைரியத்தோடு சொல்ல முடியும், என் பாதையில் அவர் நிற்கிறத நான் பார்த்துட்டாலே போதும், எனக்கான காலங்கள் வந்து விட்டது என்ற அர்த்தம், எனக்கு குறித்த நேரம் வந்து விட்டது என்ற அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளிலே கர்த்தர் அதை காண பண்ணுவாராக, இந்த மாதத்திலே கர்த்தர் அதை காண பண்ணுவாராக. ஆமா. இந்த ஜெபம், இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போது தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஜெபம் எழும்பட்டு, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை காண பண்ணுங்க, இப்படிப்பட்ட காரியத்தை காண பண்ணுங்க. இப்படி ஜெபிக்கிறத கொஞ்சம் நிறுத்திட்டு ஆண்டவர்ட்ட ஒண்ணு சொல்லு, நீங்க நிக்கிறத பார்க்க வைங்க ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறத பார்த்தா போதும். அவர் இருக்கிறதை, அவர் என் கூட இருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்றால் எனக்குள்ள அடுத்த நம்பிக்கை, எனக்கான காரியங்கள் என் அருகிலே வந்து விட்டது. ஆமென். சீஷர்களிடத்தில் ஆண்டவர் பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 16:20 சொல்லப்படுகிறது. எப்பொழுது இந்த சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும் என்றால் 19வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வாசியுங்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து
அவர்களை நோக்கி கொஞ்ச காலத்தில் என்னை காணாது இருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள். அவ்வளவுதான், என்னை பார்ப்பீங்கப்பா. 22வது வசனத்தில் சொல்லப்படுகிறார், நான் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். சீஷர்களுக்கு எப்பொழுது இந்த துக்கம் சந்தோஷமை மாறும் என்றால், ஆண்டவர் சொல்ற, நீங்க கொஞ்ச நாள்ல என்ன பார்ப்பீங்க. ஆமென். இந்த சூழ்நிலையில என்ன பார்ப்பீங்க, நீங்க நடக்கிற பாதையில என்ன பார்ப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசம், நான் இன்னைக்கு நடக்கிற பாதையில சீக்கிரத்தில் என் கர்த்தரை நான் பார்க்க போறேன், எனக்காய் நிற்கிறவரை பார்க்க போறேன், எனக்காய் கிரியை செய்கிறவரை பார்க்க போறேன். விசுவாசிக்கிறவங்க மட்டும் தேவனுக்கு மகிமையா, என் நடுவில் கர்த்தர் நிற்கிறதை காணப்படுவா. ஹalleluya, ஹalleluya. அவன் காண ஆசையா இருந்தான். ஆமென். அவர் கண்டு களி கூர்ந்தான். ஆண்டவர் இன்னைக்கு பேச போற வார்த்தையை, நீ என்ன பார்த்து மகிழ போறப்பா. ஆமா, என்ன பார்த்து மகிழ போற. காரியங்கள் நடக்கிறது ரெண்டாவது, நீ என்ன பார்த்து மகிழ போற. ஆமா, இந்த பாதையில யார் உன் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறதை கர்த்தர் காண பண்ண மகிழ பண்ணுவார். ஆமே. அவர் தம்மை காண்பித்து கடந்த வாரம் மெடிடேஷன்ல நம்ம கேட்டோம், யோவான் 20:20 பூட்டப்பட்ட அறைக்குள்ளே பயந்து அவன் சீஷர்கள் தங்கி இருக்கும் போது அதன் நடுவில் கர்த்தர் தோன்றினார். அவர் தோன்றி சமாதானம் என்று சொல்லி அவர்கள் நடுவில் பேசிக் கொண்டிருக்கும் போது 20:20 சொல்லப்படுகிறது, அவர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். பூட்டப்பட்ட அறை இன்னும் ஓபன் ஆகல, சூழ்நிலை எல்லாம் இன்னும் அப்படிதான் இருக்குது. ஆனால் இப்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. என்ன சந்தோஷம்னா, இந்த பாதையில கர்த்தர் இருக்கிறார், என் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். அவன் பூட்டப்பட்ட அறையில நான் மாத்திரம் அல்ல, அவன் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நான் மாத்திரம் அல்ல, என் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார், என் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். இதை கண்டு சந்தோஷம், இதை கண்டு சந்தோஷம். ஆமென். அவர் என் நடுவிலே நிற்கிறதை என் கண்கள் காணும். பக்கத்துல பார்த்து சொல்ல, உங்க சூழ்நிலையில கர்த்தர் நிற்கிறத சீக்கிரத்தில் பார்க்க போறீங்க. அதை பார்த்தாலே உங்க முகத்துல இந்த வேதனை இருக்காது, சந்தோஷம் உண்டாயிரும். ஹalleluya. சொல்லும் போது என்ன சிரிப்பு வருதுல. ஆமா, அவர் நிற்கிறத பார்த்துட்டா இன்னும் சிரிப்பீங்க. என் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற பண்ணுவார். ஹalleluya. அவர் நிற்கிறதை காண்பிப்பார். இந்த நாளிலும் நேரம் அதிகம் போகிறதுனால அவர் என் நடுவில் எப்படி அவர் காணப்படுவார், அவர் காணப்படும் போது எப்படி இருக்கும் என்கிற ஒரு சில காரியங்களை நான் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். தேவன் என் பாதையிலே எனக்கு எப்படி வெளிப்படுவார் என்றால், நான் நடக்கிற சூழ்நிலையில எப்படி அவர் வெளிப்பட்டால் எனக்கு மகிழ்ச்சி உண்டாகுமோ அப்படி அவர் வெளிப்படுவார். ஆமென். சும்மா தம்மை காண்பித்து செல்லுகிறவர் அல்ல. ஆமென். சும்மா நான் இடத்தில் வந்துட்டு போகிறவர் அல்ல. சீஷர்கள் நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாரா. அப்படியே போயிட்டாரா? இல்ல, சும்மா நடந்து காண்பிக்கிறதற்கல்ல கர்த்தர் அங்கே வந்தது. அவர் வரும்போது எப்படிதான் வரார், அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கண்டு. அப்ப என் நடுவில், என் பாதையில என் ஆண்டவர் என் நடுவே வருகிறதை நான் பார்க்கிறேன் என்றால், நான் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறேனோ அந்த சிச்சுவேஷன்ல எனக்கு என்ன மகிழ்ச்சியை கொடுக்கணுமோ அதற்கேற்றாற் போல என் நடுவில் வெளிப்படுகிற தேவன். ஆமென். அவன் கர்த்தர் காணப்படுவார். முதலாவதாக நான் பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் உணர்த்தின வார்த்தை, என் விசுவாச அறிக்கையை கனப்படுத்துகிறவராய் அவர் என் நடுவிலே காணப்படுவார். என் விசுவாச அறிக்கையை கனப்படுத்துகிறவராய். தானியேல் 3வது அதிகாரத்திலே நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த சம்பவங்கள் தான். ஆமென். ஆனாலும் கர்த்தர் இந்த நாளில் பேசின ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். 3வது அதிகாரத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இப்பொழுது ராஜா உண்டு பண்ணி வைத்திருக்கிற பொற்சிலைக்கு முன்பாக அவர்கள் 3 பேரும் மாத்திரம் வணங்காமல் தேவனுக்காக வைராக்கியமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மாத்திரமல்ல யூத ஜனங்கள், இவர்கள் மாத்திரமல்ல அடிமையை கொண்டு போகப்பட்டவர்கள், இன்னும் அநேகர் உண்டு. வேதம் சொல்லுகிறது எல்லாருமே வணங்கிட்டாங்க. எல்லாருமே அந்த பொற்சிலைக்கு முன்பாய் விழுந்து வணங்கும் போது இவர்கள் 3 பேர் மாத்திரம் தேவனுக்காய் வைராக்கியமாய் நின்று அதை வணங்காமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த செய்தி ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. ராஜா இதை கேட்டதும் திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். ஒரு முறை கூட நான் சான்ஸ் தரேன். ஆமா, இப்பொழுது நீங்கள் வணங்கவில்லை என்றால் நீங்கள் தீச்சூளைக்குள்ள போடப்படுவீர்கள், இந்த அக்கினி நடுவில் போடப்படுவீர்கள் என்று சொல்லி ஆமா ராஜா இப்பொழுது கட்டளை கொடுக்கிறார்.
இப்படி கட்டளை கொடுக்கும் போது இவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை 16வது வசனம் 17வது வசனத்தை வாசிங்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. 17வது வசனம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எங்கேயுமே வார்த்தையை கொடுக்கவில்லை. எப்பா நீங்க தைரியமா நில்லுங்க, நான் உங்களை காப்பாத்துவேன் ஆண்டவர் சொல்லல. ஆமே. ஆனாலும் இப்பொழுது இவர்களுக்குள் இருந்த விசுவாசம் தங்கள் பாதையில எதை சொல்றதுல உறுதியா இருக்கிறாங்கன்னா, விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவதில், விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவதில். தேவன் என்னை நடத்துகிற விசுவாச பாதையில ஒரு தேவ பிள்ளை ஒரு காரியத்துல குறைவில்லாம இருக்கணும், அதுதான் என் விசுவாசத்தை அறிக்கை பண்றதுல. ஹல்லேலூயா. விசுவாசத்தை அறிக்கை பண்றதுல என் தேவன் யார் என்கிறதை நான் சரியாய் அறிந்து கொள்வேனே ஆனால், என் தேவன் என் நடுவே வருவார் என்கிற என் நம்பிக்கை எனக்குள் இருக்குமானால், நான் எந்த சூழ்நிலையிலும் என் வாயில விசுவாசத்தை அறிக்கை பண்ணிட்டே இருப்பேன். ஆமே. என் வாழ்க்கை என் வாயில விசுவாசம் வந்துட்டே இருக்கும். இவர்கள் சொல்லுகிற வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் அக்கினிக்கு மட்டும் இல்ல, உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிப்பார். அதோட ஃபுல் ஸ்டாப், அவ்வளவுதான். அவர் எங்களை தப்புவிப்பார் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல தான் சொல்றாங்க, விடுவிக்காமற் போனார். இது ஆப்ஷன் தான். ஆமா, இது ஆப்ஷன். அவர் அப்படி செய்யாட்டாலும் நாங்க அவரை தான் ஆராதிப்போம். முதல்ல அவங்க சொல்ற விசுவாச வார்த்தையே, இன்னைக்கு இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கத்த தர வல்லவராக இருக்கிறார். ஆமே. இன்னைக்கு நமக்கு சொல்ல முடியுதா இந்த வார்த்தையை? இப்போ இவர்கள் சொல்ல துவங்கினதும் சூழ்நிலைகள் மாறவில்லை. இவர்கள் சொல்ல துவங்கினதும் இருந்த சூழ்நிலையை விட இன்னும் கடினமாய் தான் தங்களுக்கு முன்பாய் பாதை போகிறது. பொதுவாகவே நாம் பல நேரத்தில் நினைக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தோட வார்த்தையை கேட்டுட்டேன், 4 பேருக்கு முன்னாடி விசுவாசத்தோட வார்த்தையை அறிக்கை பண்ணிட்டேன், இன்னைக்கு இருக்கிற என் சூழ்நிலை நாளைக்கோட பிரச்சனை எல்லாம் நீங்கன்னு பார்த்துட்டு இருக்கும் போது, இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு எனக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆமென். சொல்ல 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 முன்னாடி எரிந்து கொண்டிருக்கிற தீ இப்பொழுது 7 மடங்கு அதிகமாகிறது. 7 மடங்கு அதிகமாகிறது. 7 மடங்கு அதிகமானது. இவர்கள் சொல்லுவதை நிறுத்தவில்லை. ஆமா, என் சூழ்நிலை எப்பேற்பட்ட நிலையா இருந்தாலும் என் வாயில இருந்த விசுவாச வார்த்தையில ஒரு நாளும் குறை வந்துடவே கூடாது. ஆமே. இன்னைக்கு என் கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன், இன்னைக்கு நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற பாதையின் ஆரம்பத்தில் உங்கள் வாயில வெளிப்பட்ட விசுவாச வார்த்தை எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு நீங்க பேசுற வார்த்தை எப்படி இருக்குது? ஆரம்பத்தில் பயங்கரமா பேசிடுவோம், பாதையின் துவக்கத்தில் பயங்கரமா பேசிடுவோம். ஏன்னா அவர் மேல இருக்கிற நம்பிக்கை, அவர் மேல இருக்கிற விசுவாசம், ஏதோ கொஞ்சம் அனுகூலமான சூழ்நிலை எல்லாம் இருந்ததுனால கர்த்தர் எனக்கு இது வாக்கியம் பண்ணுவார், கர்த்தர் இதை செய்வார், கர்த்தர் இதை செய்வார். ஆமா. இப்ப சூழ்நிலை எல்லாம் கொஞ்சம் தலைகீழ மாறினதும் முன்னாடி இருந்திருக்கிற தீ இப்பொழுது 7 மடங்கு அதிகமானது. வாயில வார்த்தை எப்படி வருது? இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த கேள்விக்கு, இன்னைக்கு நீங்க சொல்ற வார்த்தை எப்படி இருக்குது? இன்னைக்கு நீங்க சொல்லிட்டு வந்த வார்த்தை எப்படி இருந்துச்சு? ஆமே. அன்னைக்கு சொல்ல முடிஞ்சிச்சு, இன்னைக்கு சொல்ல முடியல. அன்னைக்கு பேச முடிஞ்சிச்சு, இன்னைக்கு பேச முடியல. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இந்த விசுவாச அறிக்கையில நான் உறுதியா இருப்பேனா, இதை கனப்படுத்துகிற தேவன் என் நடுவில் இருக்கிறதை நான் பார்ப்பேன். ஆமே. என் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர் அவர். என் விசுவாசத்தை யார் கனப்படுத்துறாங்களோ இல்லையோ, நான் யாரை நம்பி பேசுறேனோ அவர் கனப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் இந்த வார்த்தையை கனப்படுத்துறதுக்காக நான் சொல்லவில்லை. இந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். என் வாயில விசுவாச வார்த்தை அதிகமாய் அதிகமாய். ஆமா. இன்னும் சொல்லணும்னா, இந்த விசுவாசத்தை அவங்க அறிக்கை பண்ண என்ன ஆகுதுன்னா, தீக்குள்ள போன பிறகு அவங்க கொஞ்சம் கூட கருகல. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தூக்கி போட போனவர்கள் செத்து போனார்களாம். 21வது வசனத்திலிருந்து வாசிங்க, 22வது வசனத்தை வாசிங்கள். ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடினாலும், மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும், அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. அதாவது கிட்ட அவங்கள தூக்கி போடும்படியா கிட்ட போனவங்க அந்த தீ வந்து கொண்டு போட்டது. ஆனா இவங்க மேல வந்து வேதம் சொல்லுகிறது, ஒரு தீக்க வாசனை கூட
வீசல. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சின்ன காயம் பட்டிருக்கணும். ஏன்னா தூக்கி போட போனவர்கள் செத்து போனார்கள், ஆனா தீக்குள்ள போனவன் மேல ஒரு சின்ன வாசனை கூட இல்லை. அப்படி இவர்கள் வாழ்க்கை காக்கப்பட காரணம் என்ன? இந்த காலை நேரத்தில் வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்த போது எபேசியர் 6வது அதிகாரம், இன்றைக்கு கூட அந்த வசனங்களை வைத்து ஜெபித்தோம். ஆயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்றாரு. 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்கள். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எதனால சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மேல இந்த தீ வாசனை கூட படல தெரியுமா? அவங்கள சுத்தி ஒரு ஷீல்டு இருக்குது. என்ன ஷீல்டு தெரியுமா? விசுவாசம் என்கிற கேடயம். விசுவாசம் என்கிற கேடயம். இயேசுவின் நாமத்தில் தைரியத்தோட சொல்றேன், என் வாயிலிருந்து வருகிற விசுவாச வார்த்தை, விசுவாச அறிக்கை என்பது சத்துரு விதைக்கிற எப்பேற்பட்ட அவ்விசுவாசமான சூழ்நிலையாலும் அதை மேற்கொள்ள வல்லமை உள்ளது. அதை தாண்டி என்னை நிற்க வல்லமை உள்ளது. அதன் நடுவில் என்னை ஜெயமாய் காக்க வல்லமை உள்ளது. ஹalleluya. ஆமென். சத்துரு தீயை அதிகரிக்க காரணமே இவன் விசுவாச அறிக்கையை நிறுத்திடுவான்னு சொல்றதுக்காக. ஒரு மடங்கு இறையிறனால தான் தைரியமா பேசுறான். 7 மடங்கு அதிகரிச்சா ஸ்டாப் பண்ணிடுவான். ஆமென். ராஜா இப்ப 7 மடங்கு அதிகமாக்குறாரு. இவன் சொல்றதை நிறுத்தல. 7 மடங்கு அதிகமாக எரிகிற தீயை விட பலம் உள்ளது என் வாயிலிருந்து வெளிப்பட்ட விசுவாச அறிக்கை. ஆமென். ஹalleluya. சத்துருவுடைய பெரிய திட்டமே அதுதான். உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை ஸ்டாப் பண்ணணும். அதுக்காக சூழ்நிலை கொஞ்சம் கடினப்படுத்துவான். அதுக்காக சூழ்நிலை கொஞ்சம் இன்னும் சொல்லணும்னா கர்த்தரே சில சூழ்நிலை வழியா நம்மளை நடத்துவார். எனக்கு இதை தியானிச்சுட்டு இருந்த போது இது 2 பகுதியா படிக்கலாம். முதல்ல இவங்களுக்கு ஒரு தியரி எக்ஸாம் நடக்குது, அப்புறம் ஒரு பிராக்டிக்கல். இல்லை, நம்ம உலகத்தில் படிக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் பிராக்டிக்கல் நடக்கும், அதுக்கப்புறம் தியரி. தியரியாவது ஏதாவது எழுதி வச்சிடலாம், பிராக்டிக்கல் எல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது. பிராக்டிக்கல் நான் தனியாக தான் ஃபேஸ் பண்ணணும். இல்லை, தியரியை எப்படியாவது சமாளிச்சிடலாம். பேப்பர் யாரும் வந்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உடனே ஏதாவது கடகடா 44 பக்கம் ஃபுல்லாக நிரப்பி வச்சுட்டு போயிடலாம். இப்போ ஆரம்பத்தில் ராஜா எல்லாமே கேட்கிறார், தியரியா கேட்கிறார். உன்னை தப்பு வைக்கிறது யார்? சொல்றாங்க, அவர் தப்பு வைப்பார். ஆமா. என்ன கைக்கு, என் கைக்கு உன்னை விடுவிக்கிறவர் யார்? சொல்றாங்க, உங்க கைக்கு எங்களை விடுவிப்பார். இப்ப தியரி எக்ஸாம் முடிச்சு அடுத்த பிராக்டிக்கல். பிராக்டிக்கல்ங்கிறது சும்மா ஆண்டவர் நடத்தல, கொஞ்சம் கஷ்டமா தான் கொண்டு போறார். எப்படி கொண்டு போறார் பாருங்க. 20வது வசனத்தை வந்து வாசிக்கலாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் தன் பலசாலிகளாகிய புருஷர்களுக்கு சும்மா இந்த பிராக்டிக்கல்ல கட்டி போடுறாரு. கட்டி போடுறாரு. தியரியும் அட்டென்ட் பண்ணணும், பிராக்டிக்கலும் அட்டென்ட் பண்ணணும். ஹலோ, நான் தியரி எழுதிட்டேன் அதனால பாஸ் ஆயிடலாம்லாம் கிடையாது. நீங்க ஃபுல் மார்க் எடுக்கணும்னா, பாஸ் பண்ணணும்னா தியரியும் அட்டென்ட் பண்ணணும். பக்கத்தில் சொல்லுங்க, காலேஜில் தான் நம்ம படிக்கல, இந்த விசுவாச பாதையில் படிக்கணும். தியரியும் அட்டென்ட் பண்ணணும், பிராக்டிக்கலும் அட்டென்ட் பண்ணணும். தியரியிலையும் பாஸ் ஆகணும், பிராக்டிக்கலையும் பாஸ் ஆகணும். தியரி எல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம், ஆனால் இந்த பிராக்டிக்கல் தான் கஷ்டம். இல்லை, படிக்கும்போது யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்டு, ஆனால் எக்ஸாம் வரும்போது ப்ராக்டிக்கல் நம்ம தனியாக தான் செய்யணும். இங்கே தானியலுக்கும் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது, யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது, தனியாக தான் சந்திக்கணும். ஆனால் இந்த ப்ராக்டிக்கல்லையும் நான் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பேனே. ஆனால் இந்த பிராக்டிக்கல் நடுவில் எனக்கு ஒன்று தெரியும், என் நடுவில் கர்த்தர் வந்து நிற்பார். என் நடுவில் கர்த்தர் வந்து நிற்பார். எத்தனை பேர் விசுவாசித்து கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya, என் நடுவில் கர்த்தர் வந்து நிற்பார். ஆமென், ஹalleluya. ரெண்டையுமே அட்டென்ட் பண்ணணும். தியரியை அட்டென்ட் பண்ணணும், பிராக்டிக்கலை அட்டென்ட் பண்ணணும். அப்பதான் மார்க்ல பாஸ் ஆக முடியும். இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னா அதனாலதான் விசுவாச பரீட்சையில நீங்கள் நிற்க வேண்டும் என்று பவுல் அடிக்கடி எழுதிட்டு இருப்பார். நீங்கள் இதில் நிற்கும் போது ஒன்றை அறிந்து கொள்வீர்கள். ஆமென். அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம்.
அயோக்கியமானதை சாரி, செய்யாது. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? 2 கொரிந்தியரா? ஆமென். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம். சாரி. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள் என்றார். இந்த பிராக்டிகல்ல நீ அட்டெண்ட் பண்ணலன்னா உனக்கு தெரியாது. என்ன தெரியாது? இத நடுவுல கர்த்தர் உனக்கு நிற்கிறத. ஆமே, நீ அட்டெண்ட் பண்ணுன்றாரு, அட்டெண்ட் பண்ணுன்றாரு. அடிக்கடி ஆமென் சில செய்தியில சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகத்துல வருகிறது. என் விசுவாச பாதையில சில பாதையில கர்த்தர் நடத்தும் போது அதன் முடிவு வர நான் நிக்கணும். ஆமென். அந்த முடிவுல நிக்கிறது வர சில நேரத்துல சில காரியங்கள் என் கண்களுக்கு தென்படாது, கர்த்தர் காண்பிக்க மாட்டார். ஈசாக்கு பலிபீடத்திலே வைக்கப்பட்டு கத்தி தன் மேல் ஓங்கப்படுகிறது வரையிலும் ஈசாக்கின் கண்களில் எதுவுமே தென்படவில்லை. எதுவுமே ஈசாக்கு பார்க்கல. வருகிற வழியில அவனுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டதும் அப்பா கிட்ட இருந்து வந்த வார்த்தை ஒண்ணே, கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த நம்பிக்கையோடு புறப்பட்டு இப்பொழுது இந்த பாதையில வருகிறார். பலிபீடத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறான். கத்தி ஓங்கப்படுகிறது. கத்தி ஓங்க அந்த எண்டு வரையிலும், அந்த எண்டு, அந்த கத்தி ஓங்குறதுதான் கடைசி. அந்த எண்டு வரையிலும் ஈசாக்கு அந்த பாதையில கொஞ்சம் கூட மாறாதபடி நின்றபடினால அந்த முடிவுல அவன் கண்கள் கர்த்தருடைய கிரியையை கண்டது. ஆமே, பாதியில விலகிறாதீங்க. ஆமே, பாதியில விலகிறாதீங்க. கொஞ்சம் நின்றுங்க. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். முடிவிலே அது விளங்கும், அது தாமதிக்காது. கர்த்தர் அதை விளங்க பண்ணுவார். ஹalleluya. ஆமென். அந்த எண்டு இருக்குது, இந்த பாதைக்கு ஒரு எண்டு இருக்கு. அதுவரை நிக்கணும். ஆமென். இவர்கள் நின்று சொல்லிக் கொண்டிருந்த போது நம்மளே ஒருவேளை அந்த இடத்துல நின்று போனா நம்மளாம் என்ன நினைச்சிருப்போம்? ஆமா, இந்த தீக்குள்ள போடுவதற்கு முன்பாகவே இந்த தீயை ஆண்டவர் அணைச்சிருப்பார், இப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா விசுவாச பரீட்சை என்பது நான் நினைக்கிறது போல அல்ல. அவர் ஒன்ன வச்சிருக்கிறார், அதுபடிதான் நடத்துவார். ஹalleluya. இங்க கொஸ்டினை நான் எழுத முடியாது, அவர் தான் கொஸ்டின் எழுதி தருவார். அதுல எப்படி இருக்கோ அப்படிதான் அட்டெண்ட் பண்ணணும். இவர்கள் நினைச்சு சொல்ல இவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, தீ நம்ம போடுறதுக்கு முன்னாடி அணைஞ்சிரும். இல்ல, ஆமே, அவர் குறித்தது நீ இந்த தீக்குள்ள நடந்துதான் ஆகணும். சில பாதையில கர்த்தர் உங்களை நடத்துறாருன்னா, ஆமே, இது நீங்க குறிச்சது கிடையாது, இது அவர் குறிச்சது. ஏன் நடக்க பண்றாருன்னா, இதன் நடுவுல தான் கர்த்தர் உங்களுக்கு நிற்கிறதை காணப்படுவார். ஹalleluya, ஹalleluya. நீங்க இதுல நடந்துதான் ஆகணும், நீங்கள் நடந்துதான் ஆகணும். ஆனா ஒன்னு சொல்லிட்டு நடங்க, உங்க வாயில விசுவாச அறிக்கை. இதை சொல்லி நடப்பீர்களானால் நீங்க என்ன சொல்லி நடக்கிறீங்களோ முடிவுல அதை அப்படியே நிறைவேற்றும்படி என் ஆண்டவர் உங்கள் நடுவில் எழுந்தருளுவார்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஹalleluya. எரிதியில் வீணாலும் അവിടെ ഞാനേകനല്ല, എരിതിയിൽ വീണാലും അവിടെ ഞാനേകനല്ല, വീഴുന്നതോ തീയിലല്ല എന്നേശുവേ. അറിക്കை பண்ணுவோமா? വീഴുന്നതോ തീയിലല്ല എന്നേശുവേ. പരീക്ഷന്റെ ദൈവം, പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കാൻ. ഓ പരീക്ഷ എന്റെ ദൈവം, ആമേൻ, പരിഹാരം എനിക്കാൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. ഹല്ലേലൂയ. എന്തിനെന്ന്, இந்த விசுவாச பரீட்சையின் முடிவு எப்படி இருக்கும்? ஆமா, இப்பொழுது இவர்கள் தீயில தூக்கி போடப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை? இதுக்கு மேல இவங்க இனி வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சில விசுவாச பாதையில நடக்கும் போது இப்படி ஒரு சூழ்நிலை கர்த்தர் கொண்டு வாரார்னாலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இதன் நடுவில் கர்த்தர் எனக்கு வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. தீயில தூக்கி போடப்பட்டதும் ராஜா உட்கார்ந்து இருக்கிறார்.
ஏன் உட்கார்ந்து இருக்கிறானா, ராஜாக்கு தெரிஞ்சிச்சு இனி இவங்க வெளியில வர வாய்ப்பே இல்லை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் ராஜா உட்கார்ந்த இடத்துல இருந்து எழும்புகிறார். ஆமா, 24வது வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமா எழுந்திருக்கிறான். அப்ப இவ்வளவு நேரம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? ஒய்யாரமா உட்கார்ந்து இருக்கிறான். ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிறார்னா, அவன் உன்னை தீர்மானிச்சான், இனி இவன் வாழ்க்கையில இவ்வளவுதான், எழும்பிட மாட்டான், இனி இந்த சூழ்நிலை இவன் மேற்கொள்ள மாட்டான், இதுக்கு மேல இவனால் இதுல நிற்க முடியாது, முடிஞ்சிச்சு நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது ராஜா தீவிரமா எழுந்து பார்க்கிறான். அவங்க வாழ்க்கை முடியல, அவங்க வாழ்க்கை முடியல. தூக்கி போடப்பட்டவன் விழுந்து போனான், ஆனா தூக்கி போடப்பட்ட வாழ்க்கை வீழல. ஆமே, எத்தனை பேர் சொல்ல முடியும்? பல முறை என்னை தூக்கி போடப்பட்ட சத்துரு வீழ்ந்து போனா, ஆனா தூக்கி போடப்பட்ட இந்த வாழ்க்கை இன்னும் வீழ்ந்து போகலன்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, அப்படிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் தமது மகிமை வெளிப்படுத்துவார், அப்படிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் தமது வல்லமை வெளிப்படுத்துவார். ஷாகாதா ராபாலா காதரா. ஆமே, எனக்கு வெட்டின குழி பல சத்துரு பல குழிகளை வெட்டினா, ஆனா வெட்டினவன் அவன் விழுந்தானே தவிர நான் விழல. என் கால்கள் சறுக்குனது உண்மைதான், ஆனால் கர்த்தரோ என்னை தமது கரத்தினால் தாங்கினா, நான் விழுந்து போகாதபடி என்னை தூக்கி நிறுத்தினார். தைரியத்தோடு சொல்லுங்க சத்துருவை பார்த்து, ஏ சத்துருவே, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ராஜா இரண்டாவது தான் பார்க்கிறார். ஆனா தூக்கி போடப்பட்ட முதல்ல யாரை பார்த்திருப்பாங்க? உள்ள போகும்போது வெல்கம் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்க விசுவாச அறிக்கை பண்ணி போறீங்கன்னா முடிவுல உங்களை வெல்கம் பண்றதுக்கு, அவர் கனப்படுத்துவதற்கு வந்து நிற்பார். ஆமென். இந்த பாதையில் அவர் என்னை கனப்படுத்த எனக்காய் வந்து நிற்பார். எனக்காய் அவர் நிற்கிறது என் கண்ணும் பார்க்கும், என் சத்ருவின் கண்ணும் பார்க்கும். பக்கத்துல பார்த்து சொல்ல, எனக்காய் நிற்கிறத என் கண்ணும் பார்க்கும், சத்ருவின் கண்ணும் பார்க்கும். ஆமென், ஆமென். விசுவாசத்தை சொல்லிட்டே இருங்க, அறிக்கை பண்ணிட்டே இருங்க. இயேசுவின் நாமத்தில் தைரியமா சொல்ற அன்பு சகோதர, அன்பு சகோதரி, இதுவரை நீங்க சொன்ன வார்த்தை வீண் போகாதே, இதுவரை நீங்க சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தை வீண் போகாது, இன்னைக்கு நீங்க சொல்லிட்டு வந்த வார்த்தை வீண் போகாது. நிச்சயமா இந்த மாதத்தில் சில காரியங்களை உங்கள் நடுவில் கனப்படுத்துகிற தெய்வம், உங்கள் வார்த்தையை கனப்படுத்துகிற தெய்வம், நீங்கள் அறிக்கை பண்ணின அறிக்கையை கனப்படுத்துகிற தெய்வம், அவர் உங்கள் நடுவில் எழுந்தருளுகிறதை காண பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். எனவேதான் எபிரேயர்ல சொல்லும்போது எப்படி சொல்லப்படுகிறது, 4வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தின் கடைசி சொல்லப்படுகிறது, நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். உறுதியை பற்றி கொள்ளுங்க. என்ன வார்த்தையை ஆரம்பத்தில் சொல்றீங்களோ அதே வார்த்தையை கடைசி வரை சொல்லிட்டே இருங்க. ஆமென். யாரு கேட்டாலும் சொல்லுங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலை மாறினாலும் சொல்லுங்க, எவ்வளவுதான் தீ உங்கள் முன்பாக எரிந்தாலும் தைரியத்தோட சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கனப்படுத்துகிறவர் என் நடுவிலே காண்பார், என் நடுவிலே நான் பார்ப்பேன். ஆமே, உங்க வார்த்தை தைரியமா, ஆமா, சொந்தங்கள் கேட்டா சொல்லுங்க, உறவுகள் கேட்டா சொல்லுங்க, விசுவாசிகள் கேட்டா சொல்லுங்க, அக்கம் பக்கத்துல கேட்டா சொல்லுங்க. ஆமென். சொல்றதுல மட்டும் வெட்கப்படாதீங்க. ஆமென். நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாம, அதாவது கொஞ்சம் கூட அந்த வார்த்தையில ஷேக் வந்துடுறது வராம பார்த்து சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க. ஆமென். அறிக்கை பண்ணுங்க. அடுத்த வார்த்தை, வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அன்றைக்கு எந்த வார்த்தையும் இல்லாதவனை இவ்வளவு அறிக்கை பண்ணும் போது எனக்கு வார்த்தையை தந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்கள், அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்கள். அறிக்கை பண்ணுகிறவன் வாழ்க்கையில சில சூழ்நிலை கர்த்தர் அனுமதிப்பார். அந்த சூழ்நிலையை தைரியத்தோட காலடி எடுத்து வைங்கள். அந்த சூழ்நிலையில தான் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவரை உங்கள் கண்கள் காணும், அதை யாவரும் கண்டு பிரமிப்பார்கள். ஆமென். என்ன சொல்லி ராஜா கேள்வி கேட்டானோ அதே வார்த்தையை சொல்லி இப்ப ராஜா சொல்றார், எப்ப உங்களை தேவன் தப்பு வைத்திருக்கிறார். ஆமென். 26வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, வாசிகள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் வெளியே வந்தார்கள். 28வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார்
வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால், அதாவது இந்த விசுவாச பாதையில அவர் அனுமதித்த சூழ்நிலையில தங்களை அப்படியே அவங்க விட்டு கொடுத்ததுனால வேதம் சொல்லுகிறது, அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆமென். இந்த வார்த்தை தியானித்துக் கொண்டிருந்த போது, இந்த வார்த்தை இப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லவில்லை. ஆமை, எவர்கள் இவர்களுக்கு விரோதமா எழும்பினார்களோ அதே வாய் இப்ப சொல்லுது, நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று. ஆமே ஆமே. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், எவ்வளவு விசுவாசத்தை அறிக்கை பண்ண பிறகும் என் வாழ்க்கையில சில சூழ்நிலை கடினமாகவே ஆண்டவர் அனுமதிக்கிறாரேன்னு யாராவது கேள்வியோடு இருக்கிறீங்கன்னா, உங்களை அப்படி நடத்துறாருன்னா இதன் முடிவுல சில நாவுகள் சொல்ல போகிறது, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நீ தேவனை ஆராதிக்கிறாயே, அவர் ஜீவனுள்ள தேவன். இந்த சூழ்நிலை நிமித்தம் என் குடும்பத்தில் அநேகர் அறிந்து கொள்ள போகிறார்கள். இந்த சூழ்நிலை நிமித்தம் என் ஜனத்தில் அநேகர் அறிந்து கொள்ள போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை அவர் செய்ய வல்லவர், இதை அவர் செய்ய வல்லவர். சில பாதையில் அவர் சும்மா யாரையும் நடத்த மாட்டார். சில கடினமான பாதையில் என்னை கொண்டு போயிட்டு திருப்ப கொண்டு வாரார்னாலே அதன் முடிவில் எனக்கு மாத்திரமல்ல, என் நிமித்தம் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள போகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ மரித்த சரீரங்களை கர்த்தர் உயிரோடு எழுப்பினாருங்க. எத்தனையோ சரீரங்கள், அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்புறதெல்லாம் ஆண்டவர் டைம் எல்லாம் எடுக்கல, ஒரே டக்கு டக்குன்னு செஞ்சுட்டே இருக்கிறார். ஆனா லாசர் வீட்டில் லாசர் மரித்ததும் ஆண்டவர் 4வது நாள் தான் போய் உயிரோடு எழுப்புறாரு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ மரித்த சரீரங்களை கொண்டு வந்த உடனே மரித்து கொஞ்ச நேரத்தில் உயிரோடு எழுப்புகிறார். எவ்வீரின் மகள் மரித்து கொஞ்ச நேரத்தில் போய் உயிரோடு எழுப்புகிறார். ஆனா லாசர் வீட்டில் லாசர் மரித்து 4 நாள் தாண்டி, என்ன ஆண்டவர், உங்களை தான் ஆண்டவர் ரொம்ப நம்பி இருந்தேன், விசுவாசத்தை அறிக்கை பண்ணி உங்களை தானே பற்றி கொண்டிருந்து, ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை இப்படி ஒன்றை அனுமதிக்கிறார்னாலே அதன் முடிவில் சில கர்த்தரை அறிந்து கொள்ள போகிறார்கள். ஆமென். இதை எல்லாருக்கும் செய்ய மாட்டார், இதை எல்லாருக்கும் செய்ய மாட்டார். ஏன் லாசருக்கு வீட்டில் இதை செஞ்சார்னு ஒரே வார்த்தை, அவர் அந்த குடும்பத்தில் அன்பா இருந்தார். என் மேல ரொம்ப நேசம் வச்சிருக்கிறதுனா சில கடினமான சூழ்நிலை நடத்துகிறார். இந்த சூழ்நிலை முடிவில் அநேகர் கிறிஸ்துவை காண்பார்கள் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். என் நடுவிலே என் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவரை நான் காண்பேன். இரண்டாவது, என் நடுவில் அவர் எப்படி காணப்படுவார்? அதிசயமாய் காணப்படுவார். லூக்கா 1வது அதிகாரம் நமக்கு தெரிந்த சம்பவங்கள். ஆமென். சகரியா எலிசபெத் குடும்பத்தை குறித்து நமக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, 11, 12, 13 வசனங்களை வாசிங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. 14வது வசனம், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்றான். இப்பொழுது சகரியா கண்களுக்கு முன்பாக தேவன் தம்மை வெளிப்படுத்தி, இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, சகரியா அதை கண்டு பயந்தான். ஏன் கண்டு பயப்பட காரணம்? ஆமென். சகரியா எலிசபெத்தை குறித்து நமக்கு தெரியும். 7வது வசனம் சொல்லப்படுகிறது, எலிசபெத் மலடியா இருந்தபடினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது, 20 வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். தூதன் வந்து சொல்ற, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று. இப்பொழுது தேவ தூதனை கண்டு, கர்த்தரை கண்டு இப்பொழுது சகரியாவுக்கு பயம் வர காரணம், எதிர்பார்த்த நாட்கள் எல்லாமே போயிடுச்சு. இந்த நாட்களிலே கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார். இந்த சூழ்நிலையில நான் கர்த்தரை பார்ப்பேன் 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 என்று அவன் எதிர்பார்த்த, இன்னைக்கு பார்ப்பேன் இன்னைக்கு பார்ப்பேன் இன்னைக்கு பார்ப்பேன் இன்னைக்கு பார்ப்பேன், இப்படி எதிர்பார்த்த நாட்கள் எல்லாம் போய் இப்பொழுது தனக்கு வயது சென்றவனாகி எல்லாம் இனி எங்க இந்த காரியம் நடக்க போகிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது தான் திடீர்னு யார் வாரார்னா கர்த்தர் வந்து சந்திக்கிறார். ஆமென். கர்த்தர் வந்து இப்பொழுது சந்திக்கிற இந்த சந்திப்பு என்பது
சாதாரண சந்திப்பல்ல. வெறுமை அவன் தூபத்தை அவன் ஏறெடுக்கிற ஆராதனை அங்கீகரித்து போகும்படியா அல்ல. இப்பொழுது அவனை வந்து கண்டது அல்லது பார்த்தது. இப்பொழுது அவனை சந்திக்க வர காரணம் ஒன்றே ஒன்று, தமது நாமத்தை அதிசயமாய் விளங்க பண்ணும்படியாய். ஆமென். தேவன் ஒரு அதிசயத்தை செய்கிறார்னா அவர் எப்படி செய்வார் என்றால், ஆமென், வேதத்தில் ஒரு வார்த்தை அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 29வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 29:14. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் செய்யற அதிசயம் எப்படி இருக்கும்னா, ஞானிகளுடைய ஞானத்தை எல்லாம் கெட்டு போக பண்ணி விவேகிகளுடைய விவேகத்தை எல்லாம் அவமாக்கி போடுவான். ஆமென். புரியும்படி சொல்லணும்னா, இப்பொழுது இவர்கள் எதிர்பார்த்திருந்த காலம் எல்லாம் தாண்டி விட்டது. உலகத்தின் பார்வையில, உலகத்தின் கணக்கின்படி திருமணமாகி இத்தனை நாளைக்குள்ள பிள்ளை பிறந்தா உண்டு. இத்தனை நாளைக்குள்ள, இத்தனை வருஷத்துக்குள்ள சரீர சூழ்நிலை சரியா இருந்துச்சுன்னா, ஆமா, உலகத்தின் எண்ணப்படி, உலகத்தின் ஞானத்தின் கணக்கின்படி இத்தனை நாட்களுக்குள்ள அல்லது இத்தனை வருஷங்களுக்குள்ள பிள்ளைங்க பிறந்தா உண்டு. சில சொல்லுவாங்க, இத்தனை வருஷத்துல பிள்ளைங்க பிறக்கலன்னா, ஆமா, உங்களுக்கு வாழ்க்கையில உங்க சரீரத்தில் ஏதோ பலவீனம், இப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, எலிசபெத் மலடியா இருந்தால் அதோட முடிக்கவில்லை, இருவரும் வயது சென்றவர்களா இருந்தார்கள். வயது சென்றவர்களா இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்னை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அதன் நடுவிலே என் கர்த்தர் எனக்கு வெளிப்படுகிறார் என்றால், அந்த காரியத்தில் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இங்கே ஒரு காரியத்தை இந்த சகரியா செய்து கொண்டிருக்கிறான். என்னை ரொம்ப படிக்க வைத்த ஒரு வார்த்தை 1வது அதிகாரம் 7 முதல் 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். 8வது வசனம், அப்படி இருக்க அவ்வளவுதான். அப்படி இருக்க, இப்படி இருந்த பிறகும் சகரியா எதுல குறை வைக்கலனா, தேவனை ஆராதிக்கிறதுல குறை வைக்கல. ஹல்லேலூயா. அப்படி இருக்க, அதாவது தான் ஜெபித்த நாட்கள், பதில் வரும் என்று எதிர்பார்த்த நாட்கள் எல்லாம் தாண்டி விசுவாசம் அற்று போகிற நிலைமையில வந்த பிறகும் அப்படி இருக்க சகரியா என்ன செய்யறானா, ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துறான். இயேசுவின் நாமத்துல தைரியத்தோட ஒரு வார்த்தையை சொல்றேன். சூழ்நிலை கடினமான பிறகும், என் காரியங்கள் நடக்கிற நாட்கள் எல்லாம் இவ்வளவு தாண்டின பிறகும், இன்னைக்கு நம்பி ஆராதிக்கிற கூட்டத்தை சந்திக்க, அற்புதத்தை செய்ய என் ஆண்டவர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அன்று உங்கள் கண்கள் அதிசயத்தை கண்டு பூரிக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். லூக்கா 13வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அங்கே 18 வருஷம் கூனியா இருந்த ஒரு ஸ்திரீ, வேதம் சொல்லுகிறது, அவர் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தால். அப்படி இருந்த பிறகும் அவ ஆராதனைக்கு வர்றதுல குறைவிக்கல. அப்படி இருக்க, ஆமே, சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருக்கு? இதுதான் எங்க சூழ்நிலை. அப்படி இருந்தோம் நம்பி ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, நம்பி ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் கண்களிலே அதிசயத்தை காண்பிக்கிறவர் வெளிப்படுவார். அதிசயத்தை காண்பிக்கிறவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. எல்லா ஆராதனை ஒரே போல இருக்காது, எல்லா நாளும் ஒரே போல இருக்காது. உங்கள் கண்கள் அதிசயத்தை காண்கிற ஒரு நாள் உண்டு. உங்கள் கண்கள் அதிசயத்தை காண்கிற ஒரு ஆராதனை உண்டு. ஆமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லா ஃபாஸ்டிங் பிரேயரும் ஒரே போல இருக்காது. சொல்லுங்க, எல்லா சண்டே ஆராதனை ஒரே போல இருக்காது. ஆமே. போன வாரம் எப்படி ஆராதிச்சிங்க? இப்படியே தான் வந்து ஆராதிச்சு. ஆமே. நேத்துக்கு எப்படி வந்து ஆராதிச்சிங்க? இப்படியே தான் வந்து ஆராதிக்கிறேன். சகரியாவே, இன்னைக்கு ஆராதனை எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு வந்து பார்த்துட்டாரு, இன்னைக்கு வந்து பார்த்துட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆராதனை உங்களுக்கு வித்தியாசமாய் மாறும். ஒரு நாள் வித்தியாசமாய் மாறும். அன்று என் கண்கள் காணும். நீ நம்பி வந்து ஆராதிக்கிறது அவருக்கு தெரியும். நீ விசுவாசித்து வந்து ஆராதிக்கிறது அவருக்கு தெரியும். சூழ்நிலை மாறின பிறகு ஆராதிக்கிறது அவருக்கு தெரியும். கடினத்தின் மத்தியிலும் ஆராதிக்கிறது அவருக்கு தெரியும். ராகாபாலா கதரா
அன்னைக்கு ஆராதனை முடிச்சு நீங்க வெளியில போகும்போது அதுவரை சகரியாவை பார்த்தவங்க இப்ப வித்தியாசமா பாக்குறாங்க. என்னைக்கு என்ன இப்படி பார்க்க போறது கிடையாது. ஒரு நாள் ஆராதனை முடிச்சு நான் வீட்டுக்கு போகும்போது என்னை பார்க்கிற கண்கள், என்னை பார்க்கிற வாழ்க்கை, என்னை பார்க்கிற முகங்கள் என்னில வித்தியாசத்தை காணும் என்று நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போட ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா ஆராதனையும் ஒரே போல இருக்காது, எல்லா நாளும் ஒரே போல இருக்காது. ஆனா நீங்க ஒண்ணுல மட்டும் உறுதியா இருங்க. எந்த சூழ்நிலையானாலும் ஆராதிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலை அவரை நம்புறதை மட்டும் விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலை அவரை பற்றி பிடிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. அன்பு தேவ பிள்ளையே, ஆமென். 18 வருஷம் ஒருத்தி வந்து ஆராதிச்சிட்டு இருக்கிறா. எடுத்த உடனே அவள் இந்த நிலைமைக்கு போயிருப்பாளான்னு கேட்ட நிச்சயமா கிடையாது. எடுத்த உடனே இந்த நிலைமைக்கு வந்து அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனி. ஆரம்பத்தில் வரும்போது லைட்டா தான் இருந்திருக்கும். ஆனா இப்போ ஒவ்வொரு ஆராதனைக்கு போயிட்டு வரும்போதும் தன் தலை நிமிரன்னு பார்த்தா தலை கீழே பார்த்து தான் போயிட்டு இருக்குது. 18 வருஷம். இப்பொழுது அன்றைக்கு ஆராதனைக்கு போகும்போது வழியில பார்க்கிறவங்க எல்லாம் அற்பமா பேசியிருப்பாங்க. இன்னும் நம்பி போயிட்டு இருக்கிறா பாரு. இன்னும் நம்பி ஆரம்பத்துல கொஞ்சமாவது தலை நிமிர்ந்து பார்க்க முடிஞ்சிச்சு. இப்ப அவளுக்கு நம்மளை கூட பார்க்க முடியல. மண்ணை பார்த்துட்டு இருக்கிறா. ஆனாலும் நம்பி போயிட்டு இருக்கிறாளே, அவள் அதெல்லாம் பொறுப்படுத்தல. அவளுக்கு ஒண்ணு தெரியும், என்ன சந்திக்க என் அப்பா வருவார், என்ன சந்திக்க என் அப்பா வருவார். நான் நம்பி நடந்து கொண்டிருக்கிறேன், என்னை சந்திக்க என் அப்பா வருவார். ஆமென். இந்த கூனியதல் மாறணும்ட்டு ஆரம்பத்தில் இவள் ஜெபித்திருந்திருக்கலாம், தெரியல. ஆனால் 18 வருஷம் இப்ப எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாதவளா வந்த பிறகு அவள் நிச்சயமா அந்த காரியத்துக்காக ஜெபித்திருக்க மாட்டாள். ஆனால் அதன் நடுவில் கர்த்தர் வந்து வெளிப்பட்டு அதிசயத்தை, வேதம் சொல்லுகிற அவர் செய்கிற அதிசயம் ஞானிகளின் ஞானத்தை கெட்டு போக பண்ணிரும். என்ன குறிச்சு உலகம் சில நேரத்தில் சில காரியங்கள், அதனாலதான் ஆமா உலகம் தர்ற ரிப்போர்ட்டை வச்சுட்டு நீங்க ரிசல்ட் எழுதாதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில உலகம் தர ரிப்போர்ட்டை வச்சு நீங்க ரிசல்ட் எழுதாதீங்க. உங்களுக்கு அவர் செய்ய போகிறது அதிசயம். ஆமென். அதிசயனாலே ஞானிகளுடைய எண்ணத்தை எல்லாம் அவமாகி போடுவாரு. ஆமென். ஆமா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரா? உலகம் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்லுது? இனி நீ காத்திருந்து வேஸ்ட், இனி நீ காத்து இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. இப்படி கொஞ்சம் வந்து நிறுத்திட்டாரா? ஒவ்வொரு ஆராதனை எதிர்பாருங்க, ஒவ்வொரு ஆராதனையும் எதிர்பார்த்து வாருங்கள், ஒவ்வொரு ஆராதனையும் எதிர்பார்த்து ஒவ்வொரு முறை தேவ சமூகத்திலும் எதிர்பார்ப்போடு வாருங்கள். உங்களை சந்தித்து உங்கள் கண்கள் அவரை காணும் ஒரு நாள் உண்டு. விசுவாசிக்கிறவங்க மற்ற நல்ல கைகளை தட்டி ஹalleluya ஹalleluya. என் கண்கள் அதிசயத்தை கண்டு, ஏசாயா 60 சொல்லப்படும், உன் இருதயம் அதிசயத்தை கண்டு பூரிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நாள் இது என் சாட்சியாய் மாறும். ஆமா, ஒரு நாள் சாட்சியாய் மாறும். 18 வருஷம் இல்ல, 25 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் நான் காத்திருப்பேன், நான் நம்பி ஆராதிப்பேன். ஒரு நாள் இது எனக்கு சாட்சியாய் மாறும் என்று விசுவாசிக்கிறவங்க கண்டு களிகூற பண்ணுவாராக. ஹalleluya. ஆமென். என்னை அதிசயத்தை காண்பிக்க அவர் என்னிலே வெளிப்படுவார். மூன்றாவதாக என் அழுகையை களிப்பாய் மாற பண்ண அவர் என் நடுவில் காணப்படுவார். ஆமென். ஆமென். யோவான் 20வது அதிகாரம் நமக்கு தெரிந்த சம்பவம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது கல்லறையில் அடக்கம் பண்ணிவிட்டு வாரத்தின் முதல் நாள் ஆன போது மகதலேனா மரியாள் காலையிலே எழும்பி கல்லறை இடத்தில் ஓடி வருகிறார். அவள் வந்து பார்க்கும் போதே கல் எடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ள பார்த்தா இயேசுவின் சரீரம் அங்கே இல்லை. இப்பொழுது ஓடி போய் பேதுருவினிடத்திலும் மற்ற சீஷர்களிடத்தில் இந்த காரியத்தை சொல்லுகிறார். எல்லாரும் இப்போ பேதுருலாம் இப்போ கூட ஓடி வராங்க. திரும்ப கல்லறை இடத்துல வந்து ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இப்பொழுது வேதம் சொல்கிறது அவர்கள் திரும்பி போனார்கள். 10வது வசனம் வாசிங்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். 11வது வசனம். மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். இப்பொழுது மரியாள் அவர்களைப் போல திரும்பி ஓடி போய் அழல, அவள் நின்று அழுறாள். இப்பொழுது மரியாளுக்கு அனுமதிக்கப்பட்ட இந்த சூழ்நிலை என்பது எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலை. அதாவது
நின்னு அழ மட்டும்தான் முடியும். நின்னு அழ மட்டும்தான் முடியும். ஆகாரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆகாரை ஆபிரகாம் அனுப்பிவிட்ட போது, ஆதியாகமம் 21:14 வாசிங்கள். ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டாள். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். இப்ப அலையும் போது அவளுடைய இருதயத்தில் அந்த கண்ணீர் இருந்திருக்கும், அவருடைய வாழ்க்கையில் அந்த வேதனை இருந்திருக்கும். ஆனால் ஒரு சிச்சுவேஷன் வந்தபோது வேதம் சொல்லுகிறது 16வது வசனத்துல, பிள்ளை சாகிறது, நான் அதுல கடைசி சொல்லப்படு, அவள் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இவ்வளவு நேரம் அலைந்து திரிந்தவள் இப்பொழுது அதுக்கு கூட பலன் இல்ல, உட்கார்ந்து அழுறாள். மகதலேனா மரியாள் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். முதல்ல போய் பேதுரு கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு பார்க்கிறாரு, இந்த கண்ணீர் மாத்துறதுக்கு ஏதாவது பேதுரு வந்து பண்ணுவாரான். ஆனால் பேதுரு வந்துட்டு, பேதுருக்கு இப்ப ஒன்றும் பண்ண முடியல, பேதுரு இப்ப திரும்ப போயிட்டார். இப்பொழுது மரியாளுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, யாரும் உதவிக்கு இல்ல, தனியா நின்று அழுது கொண்டிருக்கிறாள். சில சூழ்நிலையில கர்த்தர் நம்மை நடத்தும் போது, நேற்றைய கூட காத்திருக்கிறவர்கள் கர்த்தர் அனுமதிக்கிற பாதை குறித்து பேசும்போது சொல்லப்பட்ட வார்த்தை, சில அழுகையின் பள்ளத்தாக்குல நம்மளை நிக்க வைப்பார். ஆமே. இந்த இடத்துல நம்ம அழுகை எப்படி இருக்கும்னா, உட்கார்ந்து அழுதுட்டு இருப்போம், நின்று அழுதுட்டு இருப்போம். அதாவது வேற எதுவுமே செய்யறதுக்கு என்னால முடியாது, எதுவுமே செய்யறதுக்கு என்னால முடியாது. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கர்த்தர் உங்களை கொண்டு வந்துட்டார்னா, கொஞ்சம் திரும்பி பாருங்க, உங்க அழுகையை மாத்திரவர் பக்கத்துல நிப்பாரு. ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் நீங்கள் அழுததுக்கும் இப்போ நீங்க அழுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவ்வளவு நாள் அழுததுல அந்த அழுகைக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. ஆனா இப்போ அழுற அழுகை வந்து எனக்கு அழுறதை தவிர வேற எதுவுமே இல்லை. ஆகார் இப்போ அழுறதுக்கு காரணம் என்ன? அழுறதை தவிர வேற எதுவுமே இல்லை. இப்பொழுது ஆகார் அழுதும் போது ஆபிரகாமுக்கு வந்து உதவி செய்ய முடியவில்லை, யாருக்குமே வந்து உதவி செய்ய முடியாது. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன், அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை தனியா ஒரு இடத்துல உட்கார வச்சு அல்லது நிற்க வைத்து அழ விடுறார்னா, வேதம் சொல்லுகிறது அவள் அழுது கொண்டிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது, ஆமே 11வது வசனத்திலிருந்து வாசிங்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில், யோவான் 20:11, அவள் அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். 13வது வசனம், அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியாது என்றால். 14வது வசனம், இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்துல இந்த பகல் நேரத்துல ஆண்டவர் பேச சொன்ன வார்த்தையை சொல்லி ஆமென் நான் செபிக்க விரும்புகிறேன். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கர்த்தர் உங்களை கொண்டு வந்துட்டார்னா, உங்களுக்காய் கிரியை செய்கிற தேவன் தூரத்தில் அல்ல, அவர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். உங்க பக்கத்தில் நிற்கிறார், உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். இந்த சூழ்நிலையில் உங்கள் நடுவே உங்கள் அழுகை மாற்ற உங்கள் தேவன் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். ஆமே. ஆனால் மரியாளுக்கு இது ஆரம்பத்தில் தெரியல, பார்த்தது தோட்டக்காரர் என்றா, தோட்டக்காரர் என்று. நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாததுனால இன்னை அவரை பார்க்காம அழுதுட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த நேரத்தில் மரியாள் தனியா நின்று, நீங்கள் மட்டும் நின்று இப்போ அழுகிற சிச்சுவேஷன்ல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டார்னா, கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உங்கள் அழுகைக்கு பதிலாய் கர்த்தர் வந்து நின்று இருக்கிறார். அவர் நிற்கிறார். ஹல்லேலூயா. அவள் கண்ணீரை மாற்ற இப்பொழுது அவரை கண்டு அவர் இயேசு என்று தெரிந்ததும் 18வது வசனம் சொல்லுகிறது, மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே
சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தால். 20வது வசனம் கடைசி, சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களை இந்த அழுகைக்கு கர்த்தர் கொண்டு வர காரணம் உங்கள் நிமித்தம் உங்களுக்கு மட்டும் சந்தோஷம் அல்ல, உங்கள் கூடாரத்துக்குள்ளேயும் சில சந்தோஷத்தை கர்த்தர் அனுமதிக்க போகிறார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். உங்களை அளவைத்த காரணம் ஆண்டவர், என் குடும்பத்தில் நான் மட்டும் தான் ஆண்டவர் இவ்வளவு அழுறேன். ஆமே, நீ அழுறதுல தான் உன் குடும்பமே சந்தோஷப்பட போகுது. ஆமே, நீங்க அழுறதுல தான் உங்க குடும்பமே சந்தோஷப்பட போகிறது. ஆமா, ஏன் வாயினால நான் அவர் மேல இருக்கிற விசுவாசத்தை அறிக்கை பண்றதை விடணும். ஆமா, இதுதான் சத்துருவின் திட்டம். ஆனால் இந்த சூழ்நிலை நடுவில் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவேன். ஆனால் என் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவன், என் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவன். ஆமா, எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்லி கொண்டிருக்கிறத என் கண்ணால பார்க்க வைக்க போறாருன்னு நம்புறவங்க மட்டும். நான் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேனோ, யார்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறேனோ, யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேனோ, என் சொந்த நடுவில் சொல்லி இருக்கிறேன், என் குடும்பத்தில் சொல்லி இருக்கிறேன், என்னை பார்க்கிறவங்க கேட்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி இருக்கிறேன். நிச்சயமா இதை என் கண்கள் காணும். கர்த்தர் என்னை காண பண்ணுவார் நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர்ட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்க போறோம். விசுவாசத்தில் தளராதபடிக்கு உம்முடைய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. விசுவாசத்தில் தளராதபடிக்கு உம்முடைய கிருபை எனக்கு தருவீராக. விசுவாசத்தில் தளராதபடிக்கு ராகா பாலா ஷாகாதரா ரிமஹந்துல் ரோஷியலத ரியாதரா ரிகாபகத ரியாதரா ரிகா. நீ தளர்ந்துராதீங்க, தளர்ந்துராதீங்க. சொல்றதுல தளர்ந்துராத சபையே, சொல்றதுல தளர்ந்துராதீங்க சபையே. அன்பு சகோதர, தைரியமா சொல்லுங்க. யார் கேட்டாலும் சொல்லுங்க. இதுவரை சொன்ன வார்த்தைகளை இன்னும் சொல்லிக்கொண்டே இரு. யார் கேட்டாலும் சொல்லிக்கொண்டே இரு. நீ சொன்னபடியே, நீ சொல்லிக் கொண்டிருக்கிறபடியே அதை கனப்படுத்துகிற தேவன் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென் ஆமென். அப்படியே நம்பி ஆராதித்துக் கொண்டே இருங்க, நம்பி ஆராதித்துக் கொண்டிருங்க. ஹல்லேலூயா. உலகம் சொல்லும், ஆமே நீ ஆராதிக்கிறது, நீ போறதுனால வேஸ்ட். ஆமே, இன்னும் ஏன் அவரை நம்பிட்டு இருக்கிறேனா? ஆமே, அப்படிப்பட்ட வார்த்தைகள் நடுவே கேட்டு ஆராதிக்கிறத நிறுத்திராத. சகரியாவே, நீ அப்படி இருந்த பிறகும் நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாயே, உன்னை சந்திக்கிற ஒரு நாள் உண்டு, உன்னை சந்திக்கிற ஒரு ஆராதனை உண்டு, உன்னை தொட்டு மகிமைப்படுத்துகிற ஒரு ஆராதனை உண்டு. ஒரு ஆராதனை எனக்கு மகிமையாய் மாறும் என்று நம்புறவங்க ஹல்லேலூயா. ஆமே, என்னை தனியா அழ விடுவது என்ன அழுகை நிமித்தம் என் கூடாரத்தில் மகிழ்ச்சி, என் வாழ்க்கையில மகிழ்ச்சி, என் அழுகை களிப்பாய் மாற பண்ணுகிற தெய்வம் அவர் என் நடுவே இருக்கிறார். என் கண்கள் அவரை காணும், கண்டு களிகூற பண்ணுவார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையும் தாண்டிடுவே. ஆமென். எந்த சூழ்நிலையும் நம்பிக்கையோட சொல்லுங்க. கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயம் இல்லை, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. ஆமென். உங்க கரம் இருக்க பயம் இல்லை. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காய், பலப்படுத்தின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். 2 கொரிந்தியர் 13:5 நாம் கேட்டபடி இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? ஆமென். நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள். ஆமென். அறியணும். நான் தனிமை கிடையாது, என் கூட கர்த்தர் இருக்கிறார். நான் தனிமை அல்ல, என்னோடு கர்த்தர் இருக்கிறார். சில இடத்துல நிறுத்தி அழிய வைக்கிறதுக்கல்ல, அறிய வைப்பதற்கு. நான் அறிந்து கொண்டேன். அல்ல, எத்தனை இடத்துல நிக்க வச்சு விளங்க பண்ணி இருக்கிறார். எவ்வாறு நான் அவன் கூட இருக்கிறேன்.
ஆமே. நான் சொல்லப்போ நம்பல, இப்ப காட்டினப்போ நம்பினியா? ஆமே. நிக்க வச்சு ஆமே. சில பரீட்சை நிக்காம ஓடுவாங்க, அவங்களுக்கு கடைசி வரை தெரியாது தங்க கூட யார் இருக்கிறான்னு, கர்த்தர் இருக்கிறாரு தெரியாது. ஆமே. ஒரு 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 குறிப்பிட்ட இடத்துல கப்பல் டேமேஜ் ஆகி நிக்குது. நிற்கும் போது இங்கிருந்து இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோல் ரூமுக்கு போகுது. குடிக்கிற தண்ணி தீந்துட்டு, இப்போ கப்பல் ஸ்டார்ட் ஆகலை. தண்ணி தீர்ந்ததும் எங்களுக்கு எப்படியாவது தண்ணி வேணும், நீங்கள் ஏதாவது ஒரு போட் செட் பண்ணி தண்ணி கொண்டு வர வைங்க அப்படின்னு. ஆனால் இயற்கை ரொம்ப அகேன்ஸ்டாக இருந்துகிட்டே இருக்கு. அங்கேருந்து ஒரு படகு கூட வர முடியாத சூழ்நிலை. கொஞ்ச நேரம் கழித்து கண்ட்ரோல் ரூமில் இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இங்கிருந்து எங்களுக்கு தண்ணி கொண்டு வர முடியாது, உங்கள் கப்பல் எங்கே நிற்குதோ அங்கேருந்து தண்ணி எடுத்து குடிங்க. எல்லாருக்கும் பயங்கர கோவம் வந்துட்டு, கடல் தண்ணி எடுத்து வாயில் வைக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் அப்படி தளர்ந்து இருக்கும்போது ஒருத்தன் தாங்க முடியாம, சரி எப்படியும் சாக தான் போறோம், கொஞ்சம் உப்பு தண்ணி குடிச்சாவது சாவோன்னு சொல்லிட்டு போய் தண்ணி எடுத்து குடிக்கிறான். குடிக்கும் போது தான் தெரியுது அந்த பகுதியில தண்ணி நார்மலான தண்ணி. இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க எந்த இடத்துல ஷிப் நிக்குதுன்னு பார்த்து அங்கிருந்து மெசேஜ் வருது. இது முந்தி என் தகப்பனார் செய்தியில சொன்ன சமூகம் இப்போ திடீர்னு ஞாபகத்து வருது. நிறைய இடத்துல ஆண்டவர் இப்படிதான் நம்மளை கொண்டு வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியீர்களா? இந்த இடத்துல போட்டு நின்னாதான் தெரியும். ஆமென், ஆமென். வலது கரத்தை உயர்த்து. நான் அவருடைய பிள்ளை. நல்ல சத்தமா சொல்ல, நான் அவருடைய பிள்ளை. என்ன எப்படி நடத்தணும்னு என் அப்பாவுக்கு தெரியும். அவர் நடத்துவா, அவர் நடத்துவா. நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை. நன்றி ஆண்டவரே, நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, இந்த இரண்டாவது நாள் கூடுகை கர்த்தர் பொறுப்படுத்து ஆசீர்வதித்து தந்த தயவுக்காய் நன்றி. போராடி ஜெபிக்க வைத்து ஆண்டவருக்கு பிரசன்னத்துல கலிகூற வைத்து புதிய நம்பிக்கையை தந்திருக்கிறீர். எங்களுக்குள் நீர் இருக்கிறீர், அதை நீர் எங்கள் வாழ்க்கையிலே காண்பித்து நாங்கள் மாத்திரமல்ல எங்களை எதிர்க்கிறவர்களும் காணும்படிக்கு நீ செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து நாளை கூடுகை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உம்மை தேடுதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உம்மை தேடுதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உம்மை தேடுதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும்